கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளும்படிக்க ஒவ்வொருடைய இடைவடும், ஒவ்வொருடைய பேசும், ஒவ்வொருடைய தேவைகளை சந்தி, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த ஆராதனை முழுதும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்காக நாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பாட்டுவத்தில் 400வது பாடலை பாடும். மகிமை மாட்சிமை. மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனம் மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனம் மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே,
என்றும் தொழுதிடுவோம். முடிவு வரை நிலைத்திடவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒரு ஆங்கில பாடலை பாடுவோம். There is power in the blood. In the blood of the Lamb, there is power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you be free from your passion and pride? There's power in the blood, power in the blood. Come for a cleansing to Calvary's tide. There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you be whiter, much whiter than snow? There's power in the blood, power in the blood. Saints' stains are lost in its life-giving flow. There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you deserve is for Jesus our King? There's power in the blood, power in the blood. Would you live daily His praises to sing? There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. In the precious name of the Lord, in the precious word of the Lord. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். நாம் இந்த வருட வாக்குத்தத்த செய்தியை தியானித்து வருகிறோம். 10 vital revelations of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 10 முக்கியமான வெளிப்பாடுகள். அதில் 9 வெளிப்பாடுகளை நாம் தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கு 10வது வெளிப்பாடு. The parables of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த உவமைகள். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிப்போம். மார்க் 4ஆம் அதிகாரம் 26லிருந்து 29. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து இரவிலே தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கு. அப்படி என்றால் விதைக்குள்ளே வல்லமை இருக்கிறது.
அந்த விதையை விதைத்தால் அது என்ன செய்யும்? தானாக வளரும். சில கட்டடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஏதோ விதைச்சிருந்தா அது அப்படியே வளர்ந்து கட்டடத்தையே உடச்சின்னு வெளியில் வர்றது மாதிரி. அப்படி அந்த விதைக்குள்ளே அவ்வளோ வல்லமை இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாய் தானாக கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுப்புக்கு ஆட்கள் அனுப்புகிறார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வசனத்தை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதை விதைக்கும் பொழுது அந்த வசனம் இருதயங்களை என்ன செய்யும்? கிரியை செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக அது அவர்கள் இருதயத்திலே கிரியை செய்து அவருடைய வாழ்க்கையிலே அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த நாட்களிலே நாம் அவனுடைய வசனத்தை விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 20:1-16. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்குது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். அப்படின்னா ஏற்கனவே எவ்வளோ கூலி கிடைக்கும் என்ன செய்கிறாங்க? பேசி அவங்க ஒத்துக்கினாங்க. ஒரு நாள் வேலை செஞ்சால் ஒரு பணம் கிடைக்கும். அது ஒத்துக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க? வேலை செய்கிறாங்க. 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா இருக்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போகும், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன். அவர்களும் போனார். இவங்கக்கிட்ட எதுவுமே அவங்க கூலி எவ்வளோன்னு சொல்ல, நியாயமானதை தருவேன். சரியா? மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையில் அவன் போய் அப்படியே 11ஆம் மணியிலையும் அவன் போய் சும்மா இருக்கிற வேறு சிலரை, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவனும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள். அதுவே இவர்கள் வேலை செய்ய வேணான்னு இருக்கிறவங்க, வேலை செய்யணுன்னா காலையிலேருந்து நிற்கிறாங்க, வேலை செய்ய ஆயத்தம். ஆனால் யாரும் என்ன செய்யலாம்? அவங்களுக்கு வேலை கொடுக்கல. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலை ஆட்களை அழைத்து பிந்தினவர்களில் தொடங்கி முந்தினவர்கள் வரை அவர்களுக்கு கூலி கொடு. அப்போ இவர் எங்கே ஆரம்பிக்க போகிறார்? கடைசியாக வந்தவங்களும் தான் ஆரம்பிக்கிறார். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை பார்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒரு பணம் வாங்கி முந்தி அமர்த்தப்பட்டால் தங்களும் அதே கூலி கிடைக்கும் என்று பண்ணினார். அவர்களுக்கும் ஆளுக்கு ஒரு பணம் வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி நான் சொல்கிறேன், பிந்தி வந்தவர்களாக இவர்கள் 1 மணி நேரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்து எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறையிட்டார்.
நம்ம காலையிலேருந்து வேலை செஞ்சால் இவங்க 1 மணி நேரம் தான், 2 பேருக்கும் ஒரே கூலி. அவர்களில் ஒருவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லை. நீ காலையிலே கூலி பேசி ஒரு பணத்துக்கு ஒத்துக்கணும். நீ வேலை செஞ்ச ஒத்துக்கணும், கூலியை கொடு. உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. சில பேர் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா வாங்கின்னு போக மாட்டாங்க, அப்படின்னு நின்று இருப்பாங்க. மற்றவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதை பார்த்துருக்குறீங்களா? அவங்களுக்கு கொடுத்ததை வாங்கின்னு போனால் போக மாட்டேன், நின்றுனே யார் யாருக்கு என்ன கிடைக்குது அதெல்லாம் பார்க்கணும். நீ உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவர்களை இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். ஆகவே எஜமானே, என்ன சார், ஏன் படம், ஏன் இஷ்டம். நான் ஒரு மேலே இறக்க அவன் காலையிலேருந்து நின்று இருக்கான். யாருமே அவனுக்கு என்ன செய்யலை, ஒன்றும் வேலை செய்யக்கூடாதுன்னு, வேலை செய்யணுன்னு தான் வந்தான். அவனுக்கு யாருமே கொடுக்கல, என்ன பண்ணுவான்? அவன் ஒன்றும் இல்லாமல் எப்படி வீட்டுக்கு போகிறது? அவனுக்கும் ஒரு நாள் கூலி. என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாக இருக்கிறபடியால் நீ வன்கண்ணாய் இருக்கலாமா? உலகத்தில் வன்கண் இருக்குதா இல்லையா? உலகத்தில் வன்கண் இருக்குதா இல்லையா? வன்கண்ணை பார்த்துருக்குறீங்களா? அந்த கண் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? வன்கண். அந்த கண்ணை பார்த்தாலே சொல்ல, இது ஒன்றும் ஒரு நல்ல எண்ணத்தோடு பார்க்கல. கண்டுபிடிக்க முடியும், உங்க மேலே பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுமா? இது ஒன்றும் நல்ல முகம், ஒன்றும் சரியா இல்லை, இது ஒன்றும் உண்மையான அன்பு இல்லை, இது ஒன்றும் ஒரு மாதிரி பார்க்குது, இது வன்கண்ணில் பார்க்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அதான் சொல்கிறேன், நான் தயாளம், எனக்கு இறக்கம் அவனுக்கு இறக்கம் செய்யணும். நான் செஞ்சால் உனக்கே வன்கண் வருது. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோர் பிந்தினோர் இருப்பார். அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். மத்தேயு 25:1-13. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாத. என்ன வித்தியாசம்? புத்தி உள்ளவருக்கும் புத்தி இல்லாத என்ன வித்தியாசம்? புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார், எண்ணெயோ கூட கொண்டு போக. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயுடன் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இந்த வசனத்தை பார்த்தா இவங்க எந்த சபை விசுவாசிங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வசனத்தை பார்த்தா எந்த சபை விசுவாசியுமே தெரிறாங்க இவங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அதற்கு எதிர்கொண்டு போக புறப்படுகின்ற சத்தம் உண்டாயிற்று.
அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்த, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடு. எங்கள் தீவட்டி அணைந்து போகிறது. புத்தி உள்ளவர்கள் புத்தியாக பதில் கொடுத்தாங்களா இல்லையா? புத்தி உள்ளவர்கள் புத்தியாக சொன்னாங்களா? புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாது இராதபடி நீங்கள் விற்கிறவனிடத்தில் போய் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள். அப்படியே அவர்கள் வாங்கி போன மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதிலிருந்து என்ன கற்றுக்கணும்? இந்த ஊமையிலிருந்து என்ன கற்றுக்கணும்? மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் எப்படி இருக்கணும்? எந்த நேரத்தில் வருவாருன்னு தெரியாது. எந்த நேரத்தில் ஆண்டவர் வருவார்னு எப்பொழுதுமே என்ன செய்யணும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மத்தேயு 25:14-30. அன்றியும் பரலோகராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்து போலிருக்க, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே இது கொடுக்கல. அவங்களுக்கு என்ன திறமை இருக்கும். ஒருவனிடத்தில் 5 தாலந்து. தாலந்து என்றால் சிறிய பணம் இல்லை, பெரிய பெரிய தொகை. இது தாலந்து வந்து பெரிய தொகை. ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளம், ஒருவனிடத்தில் 1 தாளம் கொடுத்து உடனே பிரயாணப்படும். 5 தாளத்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளத்தை சம்பாதி. அப்படியே 2 தாளத்தை வாங்கினவன் வேறு 2 தாளத்தை சம்பாதி. 1 தாளத்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை உதைத்து வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி அவர்களிடத்தில் கணக்கு. அப்பொழுது 5 தாளந்து வாங்கினர் வேறு 5 தாளந்தை கொண்டு, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில், அவைகளை கொண்டு இது வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மை உள்ள கொஞ்சத்தில் உண்மையாக அநேகத்தில் உன்னை அதிகாரியாக உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் 2 தாளந்தை வாங்கினோம் வந்து, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில், அவைகளை கொண்டு இது வேறு 2 தாளந்தை சபா. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மை உள்ள கொஞ்சத்தில் உண்மையாக அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்ப, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு. இப்போ யார் வரா? ஐயா வராரு. ஐயா வராரு. 1 தாளந்தை வாங்கினு வந்து, ஆண்டவனே யாராவது தங்க
தப்பு ஒத்துக்கிறாங்களா? யாராவது ஏன்ப்பா என்னப்பா என்ன, ஆமாங்க என் மேல் தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்களா? ஐயா என்னன்றார், ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிற கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஐயா பழியெல்லாம் யார் மேலே போடுறாரு? ஆகையால் நான் பயந்து போய் உமது தாழ்ந்தை நிலத்தில் புதைத்து, இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கணும் என்று அறிந்திருந்தாய். அப்படியானால் என்ன பண்ணியிருக்கணும்? நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய், அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து இருக்கவனுக்கு கொடு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடு. பரிபூர்ணம் இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பே இருளிலே தள்ளி. அங்கே எஜமானின் சந்தோஷம் இருக்குமா? மீதி பேரில் எஜமானின் சந்தோஷத்தை இவருக்கு என்ன கிடைக்குது? அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆகவே இதிலிருந்து என்ன கற்றுக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு எது கொடுத்தாலும் அதை என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். எதையும் என்ன செய்யக்கூடாது? சும்மா மூடி வைக்க. எல்லாம் நம்ம கையில் தேவன் ஒப்பு கொடுத்தாலும் அதை நல்லா என்ன செய்யணும்? பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கும். மத்தேயு 21:33-43. வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடித்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். குத்தகையாகனா என்ன அர்த்தம்? குத்தகையாகனா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ ஒருத்தர் கடையை பார்த்துக்கப்பா, கடையை பார்த்துக்கப்பானா என்ன? கடையை எடுத்துக்கப்பான்னு அர்த்தம். கடையை பார்த்து, அதுதான் இவங்களுக்கு குத்தகையாக தான். அது பார்த்துக்கோ. திராட்சை தோட்டத்தை பார்த்து என்ன செய்யணும்? அப்பப்போ இந்த பழங்களெல்லாம் கொடுக்கணும். குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு. கனி காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரிடத்தில் அனுப்பினான். ஆள் அனுப்புகிறார், போப்பா அந்த கனியெல்லாம் வாங்கிடுவாங்க. தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து கனி கொடுத்தாங்களா? என்ன பண்ணாங்க? ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல்லெறிந்து கொன்றார். குத்தகையாக இதை பார்த்துக்கோன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க தரோம். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறு ஊழியக்காரரை அவர்களையும் அப்படியே. கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவரிடத்திலே அனுப்பினான். அவங்ககிட்டயாவது கொடுத்தாங்களா? இந்தப்பா கனியெல்லாம் எடுத்துக்கோ. என்ன பண்ணாங்க?
தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது நன்றான், இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை. வெளில வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, இவனை கொலை பண்ணலாம், இவன் தான் சுதந்திரம், இவனை கொலை பண்ணிட்டா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்க திராட்சை தோட்டின் எஜமான் வரும்பொழுது அந்த தோட்டக்காரர் என்ன செய்வான் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறு தோட்டக்காரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றான். அதுவே இதிலிருந்து என்ன கற்றுக்கிறோம், ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை அபகரிக்கணுன்ற எண்ணம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கொத்தகையான என்ன அர்த்தம், பார்த்துக்கோ இருந்து இதை என்ன செய், அதுதான் உங்கள் உத்தரவாதம். பத்திரமா பார்த்து காலத்தில் கொடுக்க வேண்டிய கனியை கொடுக்கும். இதை இவரை கொலை பண்ணலாம், அவரை கொலை பண்ணலாம், எப்படியாச்சும் இதெல்லாம் அபகரிக்கலாம், இந்த மாதிரி எண்ணெல்லாம் என்ன செய்யக்கூடாது வர. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கு. அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு யாரெல்லாம் கனி கொடுக்காமல் வேறு எண்ணத்தோடு உள்நோக்கத்தோடு காணப்பட்டால் ஆண்டவர் அவரோட இடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வேறு கனி கொடுக்கிற இடத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். மத்தேயு 22:1-14. இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளால் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு இருக்குது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனது இல்லாது இருந்தார்கள். இன்றைக்கும் உலகத்தில் அப்படி நடக்குதா? நீங்கள் பத்திரிக்கை கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்துடுறாங்களா, வாங்கிக்கிட்டு வரேன்னு வராமல் உட்காந்துருக்குறாங்களா? கூப்பிட்றவங்களாம் வராங்களா, வராமல் இருக்கிறாங்களா? அதுதான் பரலோக ராஜ்யம் அப்படி தான் இருக்குது. கூப்பிட்டா வராமல் என்ன பண்ணுறாங்களா, வரத்துக்கு அவங்க மனசு. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டு எல்லாம் ஆயத்தமாய் இருக்கு, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினோம். சாப்பாடெலாம் செஞ்சாச்சு, வாங்க எல்லாரையும் வந்து சாப்பிடுங்க, எல்லாம் பெரிய விருந்து. அழைக்கப்பட்டவர்களோ அதை என்ன பண்ணான், அசட்டை. ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் பயன். எனக்கு ரொம்ப வேலையாக இருக்குது, நான் வயலுக்கு போகணும், நான் வியாபாரம் போகணும். கூப்பிட்டா வராமல் போயிட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தான். இவன் பாரு, கல்யாணத்துக்கு விருந்து வந்து சாப்பிடுனா வந்தவனை அடிச்சு கொலை பண்ண. ராஜா கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? ராஜா ஆரம்பிச்சா இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? ராஜா அதை கேள்விப்பட்டு என்னாச்சு, கோபம்
ராஜா கிட்ட வேலையாட்களும் இருப்பாங்க, சேவகர்களோ போர் சேவகர்களோ இருப்பாங்க. சரியா? ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து இப்போ யார் அனுப்புகிறார்? தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெடுத்து. ராஜா கிட்ட போய் விளையாடலாமா? ராஜா கிட்ட அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாக அழைக்கப்பட்டவர்களோ? அதற்கு அபாத்திர போனார். நம்ம யாரெல்லாம் கூப்பிட்டோமோ அவங்க இது வரத்துக்கு பாத்திரவானாய் அவங்கள கனம் பண்ணி வாங்க சொன்னால் என்ன செய்யலை, வரல. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு, ஆகையால் நீங்கள் வழி சந்திலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். எல்லாரையும் கூட்டின்னு வந்திருக்கோம். சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது. சும்மா போய் தெருவில் இருக்கிறவங்களாம் கூட்டின்னு. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியில் போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லார் பொல்லார்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நல்லவனையும் வா, பொல்லாதனையும் வா, யாவரையும் கூட்டிக்கொண்டு கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. நாங்கள் ஒரு நாள் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர், ஒரு ஜேர்னலிஸ்ட், டிவி வீடியோ எடுக்கிறவர். அப்போ அவரோட எப்படி ரோட்டில் வண்டியில் போயின்னு இருக்கும்போது அங்கே சைடில் ஒரு பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம் நடக்குது. நம்ம ஊரில் பணக்காரங்க கல்யாணம் பெரிய ஆடம்பரம் என்னென்னலாம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பெருசாக ரோட்டில் போயின்னு இருக்கும். சரியா? அப்போ இவர் கேட்குறார், நம்ம இந்தியாவில் கல்யாணத்தில் வீடியோ எடுக்க விடுவாங்களா? நான் போய் எங்கள் ஊரில் இந்தியா கல்யாணம்லாம் எப்படி இருக்குதுன்னு காட்டணுன்னு ஆசையாக இருக்குது. யாருன்னே தெரியும், சும்மா ரோட்டில் போயின்னு இவர் கேட்குறாரு, நம்மளை விடுவாங்களா? கையில் எப்போயுமே கேமரா, பெரிய கேமரா வச்சுன்னு இருக்கிறார். சரி வாங்க போகலாம், போய் கேட்கலாம். அறியா தெரியாத ரோட்டில் போகிற கல்யாணத்துக்கு போயிட்டோம். பணக்கார கல்யாணம். நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி இவர் யூரோப்லேருந்து வந்திருக்கிற ஜேர்னலிஸ்ட்டு, அவர் இந்தியாவில் கல்யாணம்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அது வீடியோ எடுக்கலாமா? வாங்க எடுங்க நான் வரவேற்பேன். எடுங்க மாத்திரம் உட்காந்து சாப்பிடாம போகவே கூடாது. சாப்பிடாம விடவே மாட்டேன். கண்டிப்பாக யாருன்னே தெரியும், சும்மா ரோட்டில் போயிட்டு வந்தோம் பாருங்க, பெரிய பணக்கார கல்யாணம். அவங்க இன்னும் வரவேற்பு. வீடியோ மாத்திரம் இல்லை, கண்டிப்பாக உக்காந்து சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் போகணும். யார் பொண்ணும் தெரியாது, மாப்பிள்ளையும் தெரியாது. நாங்கள் ஒரு பைசா மொய்யும் வைக்கல. ஓசியில் ஃபுல்லாக பண்ணிட்டு ஆண்டவருக்கு எல்லோரும் கூட்டின்னு வாப்பா, தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் கூட்டின்னு. விருந்தாளிகளை பார்க்கும்பொழுது ராஜா உள்ளே கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. அப்படின்னா என்ன சார், அவங்க எல்லாருக்கும் ஒரு வஸ்திரம் கொடுக்கும். சும்மா லுங்கி கட்டின்னு உள்ளே போயிட முடியாது. அது கல்யாணம்னா அதுக்கு அதை போட்டுன்னு தான் எல்லாருக்கும் கொடுத்தா, இந்த ஐயா வேணாம், உங்கள் இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் சும்மா இருக்கிற மாதிரி வரேன், உள்ளே வந்து உட்காந்து இருக்கிறேன். நீங்கள் கொடுக்குற வஸ்திரம்லாம் எனக்கு. ஸ்நேகிதனே,
நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தான் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் அப்போது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் உண்டாயிருக்கிற புறம்பு இருளிலே இந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆகவே இதிலேருந்து என்ன கற்றுக்கிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவர் நமக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்ம சொந்த சுயநீதியில் என்ன செய்யக்கூடாது, உள்ளே போகும். இதெல்லாம் வேணாங்க, அந்த ஆண்டவர் வஸ்திரம்லாம் எனக்கு வேணாம், நான் ஏன் இதுலேயே உள்ளே வரவேணா, தூக்கி என்ன செய்வாங்க, தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஆகவே இந்த ராஜ்யத்திலே ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கும் வஸ்திரம், தேவன் கொடுக்கும் நீதி, தேவன் கொடுக்கும் பரிசுத்தம், இது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், உள்ளே போக முடியும். அப்போ இந்த நாட்களிலே நாம் அதை உணர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவர்களாக நாம் காணப்படும். அப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே விசேஷமாக உம்முடைய ராஜ்யத்தை குறித்து தியானிக்க தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் யாவரும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி ஆண்டவரே நாங்கள் உழைத்து கிரியை செய்யும்படி எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த நாட்களில் உலகத்திலே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து பலுகி பெருகும்படி பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ராஜ்யத்திலே உம்முடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படி, கிரியை செய்யும்படி, பெரிய காரியங்களை செய்யும்படி இந்த நாட்களில் எங்களுக்கு கிருபை தர வேண்டும். எங்களோட பேசுகளை வழிநடத்தி உங்களை பாதுகாத்து இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசிர் அவருடைய தேவையெல்லாம் குறைவெல்லாம் நிறைவாக்கும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கட்டளையிடும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், காக்குங்கள். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.